வணக்கம் நேர்களே, இது HKS வாய்ஸ் மீடியா. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியலில் குறிப்பாக அதிமுகவுக்குள் அடுத்தடுத்து அரங்கேறும் திருப்பங்கள் சாதாரண தொண்டர்களை மட்டுமல்ல, அரசியல் விமர்சகர்களையுமே அதிர வைத்திருக்கிறது. இரண்டாக பிளவுபட்ட அதிமுக மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட தகுதி நீக்க நோட்டீஸ்கள் பரஸ்பரம் வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றன என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் போதே கட்சிக்குள்ளே ஒரு புதிய அனல் பறக்கும் விவகாரம் வெடித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அதிமுகவிலிருந்து விலகப் போகிறாரா? தன் MLA பதவியை ராஜினாமா செய்ய துணிந்தது ஏன்? எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர் மீது இவ்வளவு கொதிப்பில் இருக்கிறார்? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். தேர்தல் தோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையில் 25 MLAக்கள் போர்க்கொடி தூக்கினார்கள் என்பது நாம் அறிந்ததே. TVK அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களிக்கும் அளவுக்கு சென்ற இந்த விவகாரம் தற்போது ஒரு சமாதான புள்ளியை எட்டியுள்ளது. வேலுமணி தரப்பும் எடப்பாடி தரப்பும் கிரீன்வேஸ் இல்லத்தில் சந்தித்து பேசி தகுதி நீக்க நோட்டீஸ்களை வாபஸ் பெற்றுக் கொண்டனர். ஆனால் இந்த சமாதான சந்திப்பில் ஒரு முக்கிய புள்ளி கலந்து கொள்ளவில்லை. அவர்தான் அதிமுகவின் அதிரடி முகமான CV சண்முகம். அவர் ஏன் வரவில்லை என்று விசாரித்த போதுதான் உட்கட்சி பூசலின் அடியாழத்தில் இருக்கும் ஈகோ யுத்தம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அதிமுகவுக்குள் கிளர்ச்சி வெடித்த போது CV சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திமுகவோடு கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி விரும்பினார். அப்படி சொல்லவில்லை என தன் மகன் மிதுன் மீது எடப்பாடியால் சத்தியம் செய்ய முடியுமா என்று மிக ஆக்ரோஷமாக ஒரு கேள்வியை கணையாக வீசியிருந்தார். அரசியல் களத்தில் எத்தனையோ விமர்சனங்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமிக்கு தன் மகனை இந்த விவகாரத்திற்குள் இழுத்து பேசியது கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 1000 தான் இருந்தாலும் என் மகனை பத்தி எப்படி பேசலாம் என்று தனது நெருக்கமானவர்களிடம் கொதித்திருக்கிறார் எடப்பாடி. சமீபத்தில் தன்னை சந்தித்த வேலுமணியிடமும் எடப்பாடி பழனிசாமி மிக கராராக பேசியிருக்கிறார். சண்முகம் மனசுல இத்தனை காலமும் இவ்வளவு வன்மை இருந்திருக்கிறது தானே, அவரே வந்து முதலில் மன்னிப்பு கேட்கட்டும், நான் இறங்கி போக மாட்டேன் என்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டாராம் EPS. இது ஒருபுறம் இருக்க, கிளர்ச்சியில் ஈடுபட்டு கட்சி பதவிகளை இழந்த வேலுமணி தரப்பினருக்கு மீண்டும் பழையபடி தலைமை நிலைய செயலாளர் பதவியோ நத்தம்மும் விசுவநாதனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியோ வழங்கப்பட போவதில்லை என்பதில் எடப்பாடி உறுதியாக இருக்கிறார். அமைப்பு ரீதியாக மாவட்டங்களை பிரித்து அதில் மட்டுமே இவர்களுக்கு பொறுப்பு தரப்படலாம் என்பதால் வேலுமணி தரப்பு வேறு வழியின்றி எடப்பாடியிடம் சரணடைந்து விட்டது. ஆனால் CV சண்முகத்திற்கு நிலைமை இன்னும் மோசம். அவரை மீண்டும் கட்சிக்குள் இணைத்தால் விழுப்புரம் மாவட்ட அதிமுகவினர் கூண்டோடு ராஜினாமா செய்வோம் என முன்னாள் MLA சக்கரபாணியும் சண்முகத்தினிடத்தில் தற்போதைய மாசேவாக இருக்கும் பசுபதியும் தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் சண்முகத்திற்கு அதிமுகவில் மீண்டும் இடம் கிடைப்பதில் பெரும் சிக்கல் நீடிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தன்னை மன்னிப்பு கேட்க சொன்ன விஷயம் சண்முகத்தின் காதுகளுக்கு எட்டியதும் அவர் இன்னும் உச்சகட்ட கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார். உடனே விழுப்புரம் மாவட்ட தன் ஆதரவாளர்களை அழைத்து, கட்சிக்கு எதிராக நான் எந்த துரோகமும் செய்யவில்லை, சுயமரியாதையை விட்டுவிட்டு யார் காலிலும் போய் விழ முடியாது, நான் அரசியலை விட்டே போக முடிவெடுத்துட்டேன், என் MLA பதவியையும் ராஜினாமா செய்ய போகிறேன் என்று அதிரடியாக கூற அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். சண்முகத்தின் இந்த முடிவை தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் தங்கமணி சண்முகத்தின் பாலவாக்கம் இல்லத்திற்கே சென்று பேசினார். வேலுமணியும் சண்முகத்தின் அண்ணன் ராதாகிருஷ்ணனும் அவசரப்பட வேண்டாம் என்று தடுத்து பார்த்தனர். இறுதியாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசே நேரடியாக சண்முகத்திற்கு போன் செய்து, அவசரப்பட்டு பதவியை ராஜினாமா செய்து விடாதீர்கள், மயிலம் தொகுதியை கஷ்டப்பட்டு ஜெயித்திருக்கிறோம், இப்போது ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நம்மால் சமாளிக்க முடியாது என்று சமாதானம் பேசியிருக்கிறார். அதிமுகவின் தகுதி நீக்க நோட்டீஸை வாபஸ் வாங்குவதற்கான கடிதத்தை தயாரித்து கொடுத்து சமாதானத்திற்கு அடித்தளம் போட்டதே CV சண்முகம்தான் என்கிறார்கள் விவரமறிந்தவர்கள். ஆனால் இப்போது அவரே சுயமரியாதை முக்கியம் என்று ஒற்றை காலில் நிற்கிறார்.